பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இது புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேம் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கேமே இது தான், பாப்பா கூட விளையாடுறது. இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. பெரியவங்கலேருந்து எல்லாருமே, கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ்லேருந்து எல்லாருமே இது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்காகவே நாங்கள் வந்து குட்டி பையனை எங்கே அவாய்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு அவருக்கு போயிட்டு வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம். இது இப்போ ஒன்று காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த கேமும் அப்புறம் இப்போ ஒன்று காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த கேமு ரெண்டுமே வந்து கிட்ஸ் விளையாடலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப நைட்டில் இன்னும் லைட் செட்டிங்லாம் போட்டு நல்லாயிருக்கும். இது வந்து உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இது பக்கத்தில் வந்து நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். வந்தோடனே எல்லாருக்குமே கேர் ஆகிடுச்சில்ல, கார்லேருந்து வந்ததுனால ரொம்ப எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. பசங்களாம் எனக்கு வாமிட்டே வந்தால் கூட பரவாயில்லன்னு இதை பார்த்தோன்னே என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து கிட்ஸு குழந்தை பருவம்னு சொல்லுவோம்ல, அவங்க அந்த டைமில் இருக்க சொல்ல அதை ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் அவ்வளோதான், ஆஃப் டே எங்கன்னா போயிட்டு வந்தோடனே அது 1 ஹவருக்கு வந்து அந்த எப்படி அதே மாதிரி தாட்டே தான் இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இருந்தாலுமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஜாலியாக போயிட்டாங்க. குட்டி பையன் வந்து பாவம் ஆசையாக கிட்ட போனார். இல்லைப்பா குழந்தைக்கு இல்லை, நீங்கள் அந்த கேமில் விளையாடுங்க அப்படின்ட்டாங்க. அவன் என்னை கூப்பிடவே இல்லை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்தான். அதுக்கே ஃபீலிங் ஆயிடுச்சு. சீக்கிரம் போயிட்டு வாங்க பாப்பா, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம் தம்பியோட அப்படின்ட்டு. இது முதல்ல அப்படியே அவங்க என்ஜாய் பண்ணிட்டுமேன்ட்டு சும்மா ஒரு 3, 4, 5, 6 ரவுண்ட்ஸ் தான் சுற்றுனாங்க. அவ்வளோதான். அது முடிச்சிட்டோடனே நம்ம அப்படியே பாப்பாவை இறக்கி விட்டாங்க. அவங்க இறங்கிட்டு நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன், பாப்பா நைட் வரைக்கும் இருப்போம், ஒன்றுனா நம்ம சாப்பிட்டு பண்ணலாம், மம்மி கேராக இருக்குது அப்படின்னேன். அவங்க கேட்கவே இல்லை. மம்மி விளையாடலாம் அப்படின்னாங்க. சரி என்ன பண்ண பிளான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கேமுக்கு போயிட்டோம். நீங்கள் போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு ரியாவை கூப்பிட்டுக்கிட்டு நான் வந்து எதனா ஐஸ்கிரீமு அது மாதிரி வாங்கிக்கலான்னு கூட்டின்னு போயிட்டேன். இவர் வந்து டிக்கெட் வாங்க போயிட்டார் குட்டி பையனுக்கு. அப்படியே போயிட்டு வந்து நாங்கள் வாங்கிட்டோம். அது ரியா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இங்கே வந்து வால்நட்லாம் போட்டு சாக்கோ கோன் ஐஸ் வந்து இருந்துச்சு. அதை சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்படியே எல்லா கேம்ஸும் விளையாடிட்டு பசிக்குதுன்னு அப்படியே வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஹாரர் மூவி, இந்த பேய் படம் மாதிரி பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி படத்தில் வர மாதிரி உள்ளே பயம்புத்துற மாதிரி உள்ளே செம்ம இருட்டாக இருக்குமா. அதனால் நான் பாருங்கள், நான் என்னோடய சிஸ்டரு பாப்பா எல்லாருமே ஏறிட்டோம். மேலே போயிட்டு அப்புறம் டவுன் பண்ணி உள்ளே போகணும். குடோன் மாதிரி இருக்கும். அது உள்ளே வாங்க எல்லாருமே. நான் ஒரு தைரியம் வர வச்சுட்டு, நான் கேம் நாட் இன்ட்ரெஸ்ட், எனக்கு எல்லாமே பயம் சின்ன வயசுலேருந்து. ஆனால் நான் என்ஜாயே பண்ண மாட்டேன். ஆனால் என்னை கூட்டுன்னு போயிட்டாங்க. நான் பாதி தூரத்துலேயே ரிட்டன் வந்துட்டேன். ஜென்ஸ்லாம் அலோடு இல்லையா அதில், லேடிஸ் மட்டும் தான் அலோடு. இது சரின்னு ஏறிட்டோம். பாருங்கள், ஏற முடியாமல ஏறின்னு போனாங்க. குழந்தைய வச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு போனேன். என் குட்டி பையனும் போயிட்டான். கிட்ட போன பிறகு என்னோடய சிஸ்டர், காய நீ பயந்துருவ, அதனால் நீ குட்டி பையனை கூட்டின்னு போன்ட்டாங்க. அது பாருங்கள், இப்படி போய் அது உள்ளெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே மேலே ஏறிட்டு அந்த கீழே டவுன் பண்ணணும். என் சிஸ்டரில் நீ பயப்படுவ, நீ போயிடுன்ட்டா. அதனால் என் பசங்களும் என்னோடய சிஸ்டரும், அது பாருங்கள், என் பசங்களும் என்னோடய சிஸ்டர் மட்டும் உள்ளே அமிச்சிட்டோம். எங்கள் அம்மாவும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி பையங்களாம் பயமே இல்லைங்க. 2.5 வயசு கூட முடியல. அவன் எல்லா கேமும், பெரியவங்க விளையாடுற எல்லா கேமுமே என்ஜாய் பண்ணார். நெக்ஸ்ட்டு இங்கே தான், இதுதான் மிரர் கேமு. மிரர்னால் எப்படின்னா, ஃபுல்லாக மிரர் வச்சுருப்பாங்க. நம்ம எந்த வழியே தெரியாமல் நம்ம போய் அதாவது இடித்தா எப்படி தெரியுமா சவுண்ட் வரும், அப்படியே ஏதோ டோரில் வந்து டமால்னு இடித்த மாதிரியே ஒரு சவுண்ட் வரும். பயங்கரமாக வலிக்கும். பசங்களும் ஆனால் எக்ஸ்ட்ரீமாக வந்து இங்கே எங்கள் சிஸ்டரு, எங்கள் அம்மா, எங்கள் பாப்பா எல்லாருமே எக்ஸ்ட்ரீமாக சிரித்தாங்க. எங்கள் ஹஸ்பண்டும் எல்லாருமே சொல்கிறீங்க எக்ஸ்ட்ரீம். ஏன்னா வலியே தெரியாது. நம்மளை சுற்றி ஃபுல்லாக மிரர் தான் இருக்கும். அது எந்த பக்கம் வலின்ட்டு 2 கை வந்து நாங்கள் வந்து இப்படி நீட்டிக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணி போனோம். அந்த சின்ன பசங்க முன்னாடி பார்த்தா தெரியும் எவ்வளோ சின்ன பசங்க வராங்க பார்த்தீங்களா. அந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரிச்சிட்டு இருந்தாங்க. டம்முன்னு கேட்கும், அங்கே இடிக்கிறது இங்கே கேட்கும். அதுதான் ஹைலைட்டே. தெரியாமல் போய் இடிச்சிக்கிட்டு அது தோத்துட்டு போய் நம்ம கேம் வின் பண்ணுறோம்ல, அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. யாருன்னா போனீங்கன்னா சிரிக்காதவங்க கூட சிரிச்சிட்டு வந்துடுவீங்க. இங்கே பாருங்கள், நான் பொறுமையாக போயிட்டு இருந்தேன். என் குட்டி பொண்ணு தான் இடிச்சிட்டா ஒரு முறை, வெளியே வர டைமில் இடிச்சிக்கிட்டா. அதுதான் சவுண்டு பயங்கரமாக கேட்டுச்சு. இதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன் சவுண்டெல்லாம், ஏன்னா ஒரே நாய்ஸியாக இருக்கும்ல, அதனால். இது ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. பாருங்கள், அப்படியே கை வச்சுக்கிட்டே போகணும். அந்த பக்கம் வரவங்களுக்கு ஏதோ பக்கத்தில் வர மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த பக்கம் வந்துட்டுருப்பாங்க. இவ இடிச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக மூவ் பண்ணி
அப்படியே ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன கேம்னு தெரியல. குட்டி பையன் வேறு ஒரே சேட்டை. அவர் தூக்கின்னு ஓடுறாரு குடுகுடுன்னு. ஒரே ஜாலியாக சிரிச்சிட்டு போனான். அவன் சாப்பிடவே மாட்டேன்ட்டா வேறு. நான் ஒரு பக்கம் திட்டிகிட்டே வந்திருந்தேன். ஊட்டிக்கவே மாட்றான். நான் ஒரு பவுலில் போட்டு சாப்பாடை ஊட்டிகிட்டே வந்தேன். சிக்கன் ரைஸ் வந்து எக்கெலாம் போட்டு கொஞ்சம் நல்லாவே செஞ்சுருந்தாங்க. காரெல்லாம் கம்மியாக. அதுதான் ஊட்டியிருந்தேன். எக்கு ஒன்று வாங்கிட்டு அதை ஊட்டிகிட்டு இருந்தேன் குட்டி பையனுக்கு. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மாதிரி இருக்குங்க. ட்ரெயினில் மாதிரி நம்ம ஷீட்டில் வந்து எல்லாருமே ஒரு 2 பேர் வந்து உட்கார மாதிரி இருக்கும். நான் உண்மையாக சொல்லிட்டேன், நான் வரவே இல்லை, நீங்கள் போங்க, நான் பேக்கில் வச்சுக்கிறேன் அப்படின்னேன். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் திட்டினாரு. என்னாச்சு